வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். போக்குவரத்து ஊழியர் ஊதிய ஒப்பந்த பேச்சு மார்ச் இறுதிக்குள் நடைபெற வாய்ப்பு. போக்குவரத்து ஊழியர்களுக்கான ஊதிய ஒப்பந்தம் குறித்த இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை இம்மாத இறுதிக்குள் நடைபெற வாய்ப்பு இருப்பதாக போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றும் 1,43,000க்கும் அதிகமான ஊழியர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிய ஊதிய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. 14வது ஊதிய ஒப்பந்தம் முடிந்து ஓராண்டு முடிவடைந்துள்ள நிலையில் இன்னும் புதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நிறைவடையாமல் இருந்து வருகிறது. அந்த வகையில் 15வது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக கடந்த மாதம் 13, 14ஆம் தேதிகளில் போக்குவரத்து ஊழியர் சங்கங்களுடனான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதில் 8க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அவர்களிடம் போக்குவரத்து துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து புதிய ஊதிய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படும் என உறுதியளித்தார். இந்நிலையில் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் கூறியதாவது: புதிய ஊதிய உயர்வு குறித்த நிதித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வாரம் இறுதியில் அல்லது இம்மாத இறுதியில் அனைத்து தொழிற்சங்கங்களையும் அழைத்து ஒரே கட்டமாக அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்துவார். அதில் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பிரதான கோரிக்கைகள் நிலை குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்படும். பின்னர் ஊதிய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படும் என்றனர். இதே போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.